ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மொட்டை மாடியில் மிளகா மல்லி காய வச்சுருந்தேன். இன்றைக்கி 3வது நாள். ஸோ அள்ளி இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிகிட்ருக்கேன். சரியான வெயில். 3 மணி இருக்கும் நாளும்போது. ஆமாம், கரெக்டாக 3 மணி. ஸோ காற்று வேறு அடிச்சுட்டே இருக்குது, மல்லிலாம் பறக்குது. ஸோ அதோடைய அல்லன என்னென்னா 1.5 கிலோ மல்லி, 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மிளகா. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எவ்வளோ போட்டு அரைக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது எனக்கு 8-10 மாதம் கூட வரும். ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே, எப்பயாவது தானே யூஸ் பண்ணிக்குவோம், அதனால். ஸோ இது எல்லாத்தையும் அள்ளிட்டு இன்றைக்கி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பிளஸ்ஸி அக்கா மஞ்சள் மட்டும் நான் இல்லவே இல்லை, கொஞ்சோடு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பிளஸ்ஸி அக்கா கடைக்கு போயிருந்தாங்க போல். கடைக்குன்னா கடையில் கிடைக்காது, டிமார்ட்டு அந்த மாதிரி ஸ்டோரில் தான் கிடைக்கும். ஸோ அவங்கள்ட்ட ஒரு 100 வாங்கிட்டு வர சொன்னேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடலான்னு அள்ளிட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறையா. ஸோ நிறைய வீட்டு வேலை இருக்குது. ஸோ அள்ளி வச்சுட்டு போய் வீடெல்லாம் துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு கார் பார்க்கில் கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறமா தான் இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரணும். இதோடு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸு, பன்னீர் ரோஸு, கொஞ்சம் மருதாணி இலை, ராகி, முளைக்கட்டின ராகி, பாதாம், முளைக்கட்டின கம்பு, பாதாம், இதெல்லாம் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய் மீந்து இருந்தது, ஒரு 6-7 கத்திரிக்காய் பெருசாக. ஸோ அதையும் அப்படியே மோரில் அவிச்சி உப்பு போட்டு அவிச்சி தான் காய வைப்பாங்க. ஆனால் நான் இது வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம், அந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல மோர் மிளகாலாம், அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் தான் அந்த வெள்ளை பக்கெட், அந்த ரெட்டு பக்கெட்டில் மோர் தான் அது. அதில் போட்டு அள்ளி காய வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் தட்டில். ஏன் துணி போட்டு துப்பட்டா போட்டு காய வச்சுருக்கேன்னா பூரா கம்பு கேவரெல்லாம் தின்னுட்டு போயிடுது. அதனால் மேலே துப்பட்டா போட்டிருக்கேன். அதெல்லாம் காஞ்சிரும், மெல்லிசான துப்பட்டா தானே, கண்ணாடி மாதிரி. அவ்வளோதான், போய் அரைச்சிட்டு வந்துட்டா. மிளகாத்தூள் கடையில் வாங்கி கட்டுப்படியே அவ்வளோங்க. எப்பா சாமி. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க? பேக் மாதிரி இருக்கேன் நான். இதில் என்னென்னா மிளகாவோட பாதி காம்பு கிள்ளிட்டேன், பாதி காம்பு மிளகாவில் பாதி. அதாவது ஒரு 3/4 கிலோ மிளகாவுக்கு ஃபுல்லாக காம்பெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 3/4 கிலோ மிளகாய்க்கு காம்பு அப்படியே இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப காரம் இருக்காது. மிளகா பொடி நிறைய காணும்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இதில் என்னென்னா இதில் இன்னும் மிளகும் மஞ்சளும் போடலை. மிளகு மஞ்சளும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தான் போடுவேன். ஸோ அது மஞ்சள் இல்லை, மிளகு இருக்குது, நான் காய வைக்கல. மிளகு ஒன்று எவ்வளோ காசு ரேட்டு ஜாஸ்தி. ஸோ சிந்துனா கூட வேஸ்ட்டு தானே, வீட்டில் இருக்கிறது அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருக்கேன், போய் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாளிக்குள்ளே இருக்குல்ல மிளகா, அது குத்துவோம். மிளகா முழுசாக போட்டு அரைக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இந்த கல்லெல்லாம் தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு துப்பட்டாவை பொறுமையாக எடுத்தால் இதில் ரோஸு, பன்னீர் ரோஸ்லாம் காய வச்சுருக்கல, அதெல்லாம் எடுத்து அப்படியே தட்டோடு வச்சிட்டோம்னா வீட்டில் போய் அரைச்சி இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தான். மிளகா அரைக்கிறது, முளைக்கட்டின ராகி, பாதாம், அதையும் அரைச்சி ராகி லட்டு செஞ்சிடலாம். இது மளிகை சாமான் இதில் சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், இதெல்லாம் அதையும் கொட்டிட்டேன். அதையும் காய வச்சுருந்தேன். அதையும் மஞ்சளும் மிளகு மட்டும் உள்ளே இருக்குது, அதை எடுத்து கொட்டிட வேண்டியதான். எல்லாம் 100 போட்டிருக்கேன். மல்லிலாம் சிந்தி போச்சுங்க நிறையா. ஸோ அள்ளி போட்டுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தட்டோடு எடுத்துகிட்டு போவோம். கம்பு, கேவரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டோடு வீட்டில் வச்சுட்டு இன்றைக்கி சாயந்தரம் குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிளகாத்தூள் அரைச்சாந்து வச்சதுக்கப்புறம் வீட்டில் என்ன வேலைன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ் காய வச்சுருக்கேன் இல்லையா, பன்னீர் ரோஸு, அதை அரைச்சி தனியாக வச்சுட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துருந்தோம். அவன் பன்னீரில் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு, அவனுக்காக தான் அது. மருதாணி அரைச்சி அதை ஒரு பக்கம் வச்சுருந்தோம். பாப்பாவுக்கு இப்போ மருதாணி மரத்தை பிடுங்கிட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சோண்டு இளம் பறித்து காய வச்சுருக்கேன். ஸோ அது பாப்பாவுக்கு. எல்லாமே அவங்களுக்கு தான். கேவரு, கம்பு இதெல்லாம் ஒன்று அரைச்சி வச்சுட்டு அது கூட என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ நிறைய மிளகா கடந்தது, அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் பொறுக்கிட்டு மறுபடியும் காற்றுல பறந்து போச்சு. அதையும் அதிலேயே போட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே மிளகாயை எடுத்துகிட்டு போயிட்டு மிளகும் மஞ்சளையும் முழுசாக போடக்கூடாது, தட்டி தான் போடணும். அந்த மிளகாவெல்லாம் கழிக்கின்ற கழி இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா குத்தி உடச்சி விட்டுணும். ஏன்னா மிஷினுக்குள்ளே குத்தி இறக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. கொஞ்சம் கட் பண்ணி அதாவது குத்தி எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. ஸோ இந்த கத்திரிக்காவை இதே மோரில் அப்படியே போட்டு காய வச்சு மோரில் ஊற வச்சு காய வச்சு ஊற வச்சு காய வச்சு ஊற வச்சு ட்ரை ஆகிடும் அந்த மோர். அப்படியே
அப்புறமா அதை எடுத்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிட்டோம்னா நல்லா வத்தக்குழம்பு, கத்திரிக்காய் வத்தக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வத்தை எப்படி போடணுன்னா அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு தான் வைப்பாங்க. நான் வந்து மோர் மிளகா மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு காய வச்சுக்கலாம். ஊறட்டும், இங்கேயே ஒன்றும் காணா போயிடாது. ஸோ அவ்வளோதான், வாங்க போகலாம். வீட்டுக்கு போயிட்டு அந்த மிளகும் மஞ்சளையும் போட்டு அந்த மிளகாவை கூட குத்தி கொஞ்சம் மிளகாயும் உடைச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு உள்ளே வச்சிடலாம். ஓகே, மிளகாத்தூள், புளி, உப்பு இதெல்லாம் வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், அப்படியே டென்ஷன் ஆகும் இல்லை. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னது, சப்ஸ்கிரைப் பண்ணி காலையில் வந்துட்டு ஒரு 8 மணி பக்கமாக நான் லைவுக்கு வருவேன். வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். வீட்டில் இதை கொண்டு ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா இறங்க பயமாக இருக்கும். ஸோ நான் கீழே வந்துட்டேன். இந்த மிளகாவை வந்துட்டு இந்த மிளகு கொட்டிக்கிறேன். 100 மிளகு, 100 சோம்பு, 100 சீரகம், 100 வெந்தயம். ஓகே, இதில் 100 மஞ்சள், விரலி மஞ்சள் நீட்டாக இருக்கும்ல மிளகாத்தூளுக்கு, அந்த மஞ்சள். இது அப்படியே லைட்டாக உடச்சி போட்டுக்கலாம். அப்படியே போட்டால் மிஷினில் இறங்காது, திட்டுவாங்க. ஸோ நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ தட்டிட்டு அப்படியே போட்டு தட்டினா தட்ட முடியல. ஸோ 2 போட்டு தட்டி எடுத்து அதிலே கொட்டி, அப்புறமா அந்த பக்கத்தில் ஒரு பெரிய கம்பு வச்சுருக்கேன் பாருங்கள், களி கிண்டுவாங்க எங்கள் மாமியார் வீட்டில். இதால் தான் எனக்கும் எங்கள் மாமனார் ஒன்று செஞ்சு கொடுத்தாரு. அவங்க பையன் சாப்பிடுவாருங்க, களி செய்வாருங்க அப்படின்ட்டு. எனக்குலாம் செய்ய தெரியாதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வார். ஸோ அதையும் கொட்டி மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் வேலை, வேறு எதுவும் இல்லை. பை பை, டாட்டா, see you. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. டெய்லி லைவுக்கு வாங்க. இந்த மாதம் எண்டில் மானிட்டேஷன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்ளை பண்ணுங்கள். ஏன் மூக்கில் துணி கட்டுறேன்னா, மிளகாவை இடிக்க போகிறோம்ல, அது அப்படியே காரம் ஏறும். அதனால் இந்த துப்பட்டாவை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா அப்படி குத்திகிட்டே இருந்தோம்னா மிளகாலாம் உடஞ்சிடும். ஸோ உடஞ்சிடும். அந்த மல்லி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். ஸோ அதை குத்து ஒரே சைடு போகும். நல்லா குத்தி இடித்து இந்த மாதிரி குத்தி இடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மிஷினில் கொண்டு கொடுத்தோம்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. சரிங்க, ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைவுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை தொடர்ந்து கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.